வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி சிந்தனைக்குள்ள போலாமா? ரேகா நல்லா அழகா டான்ஸ் ஆடுவாளாம், நல்லா பாட்டு பாடுவாளாம். அது மாத்திரம் இல்ல, படிப்புலையும் ஃபர்ஸ்ட் வருவாளாம். ரன்னிங், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ் அதுலயுமே ஆளா தான் இருப்பாளாம். அதே மாதிரி அழகுலையுமே அவ கம்மி இல்லை. ஏன் காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா அவ எப்பயுமே தினம் ஒரு டான்ஸ் பயிற்சி பண்ணிட்டே வருவாளாம். அந்த கிளாஸுக்கு போகலைன்னா அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமா. ஆனா டான்ஸ் போய் அந்த டான்ஸ் கத்துக்கிற மூலயமா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளோட உதவி செய்யறது, எப்படி நீ ஸ்டெப்ஸ் எடுத்து டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாளாம். அதே மாதிரி பாவனைகள், கண் சுத்துறது கொள்றது எல்லாமே அவ நல்லா அழகா சொல்லி கொடுப்பாளாம். சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னா அவளுக்குள்ள தன்னம்பிக்கை நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அது மாத்திரம் இல்லை, யாரையுமே எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி உட்கார வச்சு அவங்கள கவனிக்கணும் அப்படிங்கிற நுணுக்கங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு டான்ஸ் கலையை கத்து கொடுத்தோம்னாலே பலவிதமான பழக்க வழக்கங்களும் நமக்குள்ள வந்துடும். நல்ல பழக்கங்கள் நமக்கு நல்லா வர்றதுன்னா இந்த டான்ஸ் மூலியமா தான். நான் டான்ஸ்ன்னு சொல்றேனே, பாட்டும் அதே மாதிரி தான். அதே மாதிரி கீபோர்டு வாசிக்கிறதும் சரி, ஹார்மோனியம் வாசிக்கிறதும் சரி, பிகில் வாசிக்கிறதும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு கலை நுணுக்கம் இருக்குது. அதனால ஒரு குழந்தை வளர்ந்து வாழ்க்கையில முன்னேறி வருதுன்னா கலையோட வாழணும். கலையோட வாழ்ந்தா தான் அந்த கலை நுணுக்கத்தோட வாழும்போது அந்த பண்புகள், பணிவுகள் எல்லாமே வளர்ந்து வரும். வாங்க நம்ம குழந்தைகளை அப்படி வளர்க்கலாமா?